சென்னையில் முதியவர்களை குறிவைத்து 200 முறை கொள்ளையடித்த மெகா கொள்ளையனை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர் கோகுல் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கோகுல், இந்த நபரை எப்படி கைது செஞ்சாங்க போலீசார்? அது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. சென்னையில முதியவர்களுடைய கவனத்தை திருப்பி அவர்களை ஏமாற்றி நகை பணம் கொள்ளையடிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. மயிலாப்பூர் காவல் நிலையத்துல இது குறித்து தொடர்ந்து 4 புகார்கள் வந்தது. குறிப்பாக 4 வார வெள்ளிக்கிழமைகளில் இந்த புகாரானது மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் வந்த வண்ணம் இருந்தன. அந்த காட்சிகள் எல்லாம் சிசிடிவிகள் பதிவாகியிருந்தது. அந்த கொள்ளையின் எப்படி இந்த கொள்ளையில் ஈடுபடுகிறார் என்றால், வரக்கூடிய முதியவர்களை அன்பாக பேசி உங்களுடைய மோதிரம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, அதே மாதிரி மோதிரத்தை செய்ய வேண்டும் என்று கூறி ஏமாற்றி வாங்கியுள்ளார். அதே போல ஏடிஎம் பின் நம்பரை பணம் எடுத்து செல்வதாக கூறி பணத்தை எடுத்து கொள்ளையடித்து விட்டு தப்பி ஓடியுள்ளார். இது போன்ற காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து பதிவாகி இருந்தது. டிவிஎஸ் 50 இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி தான் இந்த கொள்ளையன் தொடர்ந்து கொள்ளையடிப்பது போலீசாருடைய விசாரணை தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து தனிப்படை போலீசார் இந்த கொள்ளையனை பிடிப்பதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வடபழனியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். தற்போது கைது செய்யப்பட்ட கொள்ளையனிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில சென்னையில மட்டும் 200க்கும் மேற்பட்ட முதியோரிடம் இது போன்று கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொள்ளையனுடைய பின்புலத்தை பார்த்தால் இவருக்கு சென்னையில் பல காவல் நிலையங்களில் வழக்கு இருக்கிறது. சூளைமேடு, அமந்தகரை, KK நகர், வடபழனி, அபிராமபுரம், மயிலாப்பூர் உள்ளிட்ட பல காவல் நிலையங்களில் ஏற்கனவே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூளைமேட்டில் இவர் மீது ஒரு கொலை வழக்கும் உள்ளது. ஏற்கனவே 5 முறைக்கு மேல் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு பெரிய மெகா கொள்ளையனாகவே இவர் இருந்துள்ளார். தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. 80 நகைகளை முத்தூட் பைனான்ஸ் என்ற ஒரு தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் அடகு வைத்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஒரு தகவலாக, மதுரையில் இந்த கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் வைத்து 45 ஏக்கர் அளவில் நிலத்தை வாங்கி கரும்பு தோட்டம் அமைத்திருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து வடபழனி பகுதியில் இந்த கொள்ளையடித்த பணத்தை வைத்து வட்டிக்கு விட்டுள்ளார். அதே பகுதியில் ஒரு அரிசி கடை நடத்தி வருகிறார். இது போன்ற கவனத்தை திசை திருப்பி நடத்தப்பட்ட கொள்ளையில பல லட்சம் ரூபாய் சம்பாதித்து அந்த பணத்தை எல்லாம் நிலத்திலையும் விவசாயமும் வட்டிக்கு பணமாக கொடுத்தும் செய்து வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. முத்தூட் பைனான்ஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தில் 80 நகைகளை அடகு வைத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த தனியார் நிறுவனமானது அந்த நகைகளை அடகு வைத்த நகைகளை திருப்பி தர மாட்டேங்கிறார்கள் என்பதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நகையை திருப்பி வழங்க முடியவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சிவகுமார் என்ற அந்த கொள்ளையனை தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறை அழைத்து சென்றிருக்காங்க. சென்னையில் முதியவர்களை குறிவைத்து 200 முறை கொள்ளையடித்த மெகா கொள்ளையனை காவலர்கள் கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டோம். கோகுல், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.